ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்முடையது. அவர்களுடையதுன்னா இஸ்ரவேலர்களுக்கு சொந்தம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு சொந்தம். இது எப்படி அங்கிருந்து இங்க வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றது தான் இந்த ஸ்டடி. தேவ ஆராதனை அவர்களுடையது, அது எப்படி நமக்கு வந்துச்சுன்னு கடந்த திங்கட்கிழமை டீச் பண்ணேன். தேவ ஆராதனை அவர்களுடையது, ஸோ அது எப்படி நம்ம கைக்கு வந்துச்சு. இப்போ நம்ம தான் தேவ ஆராதனைக்கு சொந்தக்காரங்க, நம்ம தான் தேவனை ஆராதிக்கணும். தேவன் அப்படி நம்மளை மாற்றியிருக்கிறார். இதில் 7 விதமான விஷயம் இருக்கு. ஸோ இந்த 7மே அவர்களுக்கு சொந்தம். ஆனால் இன்றைக்கு அனைத்தும் நமக்கு சொந்தம். இப்போ இதில் 2 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு அதில் எழுதியிருக்கிற மகிமை, இது எப்படி அங்கே இருந்து இங்கே வந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை அங்கே வந்தவங்க இங்கே யார் இருக்கீங்களா? கை தூக்குங்க. ஓகே. மகிமை, மகிமை அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரியணும். இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, கர்த்தரை துதிக்கிறது, புகழ்றது, பாடுறது, ஆராதிக்கிறது, ஸ்தோத்திரம் செலுத்துறது, மகிமைனா போற்றுறது, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஆனால் ஒரிஜினல் மீனிங் மகிமைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 45:13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள். இப்ப யோசேப்பு சொல்றான், எகிப்துல எனக்கு இருக்கிற மகிமையை எங்க அப்பாட்ட போய் சொல்லுங்கிறான். இப்ப யோசேப்புக்கு எகிப்துல என்ன மகிமை இருந்துச்சு? அவன் எதை சொல்றான் மகிமைன்னு? எனக்கு இருக்கிற மகிமையை நீங்க எல்லாம் பார்த்தீங்கல்ல, போய் எங்க அப்பாட்ட போய் சொல்லி, யாக்கோபு தானே அப்பா, எங்க அப்பாவை கூப்பிட்டுவாங்க எகிப்துக்குங்கிறான். என்ன மகிமை இருந்ததுங்கிறது இங்கே எழுதியிருக்கு. 41ஆம் அதிகாரம் 40ல இருந்து அப்படி படிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 41:40. நீ என்னுடைய அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன்னுடைய வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். நான் பெரியவராய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கியது என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று முத்திர மோதிரத்தை கழட்டி யோசேப்புக்கு போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, அவனை ஆக்டிங் கிங், பார்வோன் டம்மி கிங், யோசேப்பு தான் ஆக்டிங் கிங். உன்னுடைய பேச்சு கேட்காம ஒரு பய ஈஜிப்ட்ல கையாட்டக்கூடாது, காலாட்டக்கூடாது. ஸோ எல்லா அத்தாரிட்டியும் உனக்கு தான், எல்லா அதிகாரமும் உனக்கு தான். இப்ப இதைத்தான் யோசேப்பு சொல்றா, இந்த நீங்க பார்க்கிற இந்த மகிமையை எங்க அப்பாட்ட சொல்லுங்கிறான். இப்போ உங்களுக்கு என்ன புரியுது மகிமைனா என்னன்னு? அப்படி கொஞ்சம் கெஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வசனத்தை படிச்சீங்கல்ல, மகிமை அப்படின்னா என்ன? இப்ப யோசேப்பு சொல்றான், என்ன சொல்றான்? பார்வோன் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியா வைக்கிறான்.
நீ தாண்டா ராஜாங்கிறான், நீ தான் சகல ஆளுகையும் செய்யணுங்கிறான். உன்னை கேட்காம கையாட்டக்கூடாது, காலாட்டக்கூடாது. எகிப்து தேசம் முழுவைக்கும் நீ தான் ராஜா அப்படின்னு பார்வோன் சொல்றான். சிங்காசனத்துல நான் உன் பக்கத்துல உட்கார்ந்துருப்பேன், ஆனா ரூல் பண்றதெல்லாம் யாரு அப்படின்னா நீ தான் அப்படிங்கிறான். இப்ப யோசேப்பு சகோதரர்கிட்ட சொல்றான், நீங்க எகிப்துல எனக்கு இருக்கிற மகிமையை பார்த்தீங்கல்ல, எங்க அப்பாட்ட போய் சொல்லுங்கிறான். எங்க நீங்க கெஸ் பண்ணா சொல்லுங்க, என்ன எகிப்துல மகிமை யோசேப்புக்கு? உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் எல்லாம் தெரியாதுல்ல, யோசிக்கிற தன்மையே கிடையாது. யோசேப்புக்குள்ள அதிகாரம், ஆளுகை. அதை கரெக்டா சொல்ல போனா என்னது? மகிமை அப்படின்னா ஆளுகை. இலங்கையை ஆளுகை செய்யறவங்க பேர் சொல்லுங்க. என்னமோ சொல்றேன், என் காது கேட்க மாட்டேங்குது. இலங்கைய ஆளுகை செய்கிற ராஜா யாரு? பேரு பயங்கரமா இருக்கு. எஸ், அவருக்கு இப்ப இருக்கிற தான் மகிமை. இந்தியாவை ஆளுகை செய்கிற ராஜா யாரு? அமெரிக்காவை ஆளுகை செய்கிற ராஜா யாரு? ஏன் நீங்க சவுண்டாலாம் பேச மாட்டீங்களா? மெதுவா தான். உங்க ஊர்ல எல்லாருமே மெதுவா தான் பேசுறாங்க. இது ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம பேசுறீங்க. நான் பாருங்க எவ்வளவு லூஸு, எப்படி கத்துறோம் பார்த்தீங்களா? ஆனா நீங்க உண்மையிலேயே எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம இப்படி பேசுறீங்க. ஆனா எங்க ஊர் பிள்ளைங்க அப்படி இல்லை, நல்லா எனர்ஜியா சவுண்டா தான் பேசும், 10 பேர் கேட்குற மாதிரி தான் பேசும். ஆனா நீங்க அப்படி இல்லை. நானும் ரொம்ப வருஷமா 25 வருஷமா பார்க்குறேன்ல, அவங்க ரொம்ப அமைதியா அப்படியே மெதுவாக தான் பேசுறேன்.